ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள், காதல் வாழ்க்கை என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ அனைவருமே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக இருக்கிறீங்கன்னா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. தினசரி நம்ம வீடியோக்களை நீங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும். ஸோ அனைவருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் கார்த்திகை மாதம் 11ஆம் நாள். பாஞ்சராத்திர ஆகமத்தை பின்பற்றுபவர்களுக்கு தீப திருநாளாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 2ஆம் இடத்துல சனி பகவானும், 4ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள். 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமைங்க. குறிப்பாக ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்துல இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளது நல்ல யோகமான ஒரு அமைப்பு. ஸோ உங்களுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் உங்கள் கடமை உணர்வோடு செயல்பட்டு அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைதுங்க. குறிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் என்னென்ன கடமைகள் செய்யணும், என்னென்ன பொறுப்பாக இருந்து பார்த்துக்கணுமோ எல்லாத்தையுமே இன்றைக்கி கரெக்டாக செஞ்சு ஒரு மன திருப்தியோடு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க. எனவே சந்தோஷமான ஒரு நாள். உங்கள் பேச்சு திறமை அதிகரிக்குங்க, சாமர்த்தியமாக பேசுவீங்க. அதன் மூலமாக பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகக்கூடிய நாள் சொல்லலாம். அந்த மூலமாக அனைத்து விதமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. எடுத்த காரியங்கள் பெரும்பாலான வெற்றிகளை பெறக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும். கண்டிப்பாக அதற்கான நல்ல சூழல் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க. வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய தனலாபம் அதிகரித்து பொருளாதாரம் சிறந்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறையவே இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்கள் குழந்தைகளின் முன்னேற்றம் இன்னைக்கு வெகு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கல்வி முன்னேற்றம் இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷமாக நீங்கள் உங்களுக்கு பெருமைப்படத்தக்க வகையில் சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவதை பார்க்க முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். குடும்ப வாழ்க்கையும் இன்னைக்கு சிறப்பாக அமையும். குடும்ப உறுப்பினர்களுடன் ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. சில விஐபிகள் பிரபலமான நபர்களுடைய சந்திப்பு இன்னைக்கு கிடைக்குங்க. அந்த மாதிரி மீட்டிங் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. பண வரவுகள் அன்னைக்கு அதிகரித்தாலும் செலவுகளும் வரவுகளும் சமமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. எனவே முடிந்த அளவுக்கு தேவையில்லாத செலவுகளை நீங்கள் அடையாளம் கண்டு அதெல்லாம் தவிர்த்து விட்டால் இன்று தினம் பணத்தை உங்களால் மிச்சம் பண்ண முடியுங்க. உங்கள் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான நல்ல அறிகுறிகள் இப்பொழுது கண்டிப்பாக தோன்றும். அதற்கான முயற்சிகள் தாராளமாக செய்யலாம். அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. சிறப்பான ஒரு நாள். சுப நிகழ்ச்சி ஏற்படுவதில்லை செய்வதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு யோசித்து நிதானித்து செயல்பட்டால் நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியுங்க. அலுவலக பணிகள் நிமித்தமான செயல்பாடுகள் மூலமாக கொஞ்சம் இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாங்க. இப்பொழுது சாதகமான நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுனால கல்யாணம் அல்லது காதுகுத்து போன்ற சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யலாம். அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்துங்க. பிடித்தமான நல்ல ருசியான உணவுகளை சாப்பிட்டு அதிகமான சந்தோஷத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிறது. அலுவலக பணிகளை உங்கள் மீது நம்பிக்கை மற்றவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். வியாபாரிகள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. வியாபாரம் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க. பொறுமை மூலமாக நீங்கள் பொறுமையாக இருந்து பதட்டப்படாமல் நிதானித்து செயல்படுவதன் மூலமாக பல காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாங்க. அதை பயன்படுத்திக் கொண்டால் அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாக வெற்றிகளை பெற்று தருங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பான சூழ்நிலையில் அமைத்துக் கொள்வது உங்களுக்கு சாமர்த்தியமான ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஐடியாக்கள் நிறைய உருவாவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க. ஸோ அதன் மூலமாக உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகும். மேன்மையான நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் கூட இன்னைக்கு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு காதல் வாழ்க்கை இன்னைக்கு காத்திருக்குங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை உங்களது மனக்குறந்த காதலர் திடீர்னு சர்ப்ரைஸாக நிறைவேற்றக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம். இன்றைய தினம்
புதிதாக நம்பிக்கையான ஒரு நபர்களை நீங்கள் பார்ட்னரோட சேர்த்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வியாபாரத்தில் இருக்குங்க. இப்பொழுது உங்களுக்கு பொழுதுபோக்குகள் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்குங்க. ஒரு நாள் முழுக்க கூட உங்களுக்கு பிடித்தமான புத்தகங்கள் நீங்கள் படிக்கிறதுல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறது. ஒரு ரூமில் போய் பூட்டிட்டு உங்களுக்கு பிடித்தமான புத்தகங்கள் நாள் முழுக்க கூட உங்களால் படிக்க முடியும். அந்த அளவுக்கு படிப்பில் ஆர்வம் பெருகக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. இந்த தினம் காயத்தை தவிர்ப்பதற்காக நீங்கள் விசேஷமான சில அக்கறைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உடல் உபாதைகள் தரக்கூடிய வகையில் சில செயல்பாடுகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அதற்கு தற்காப்பு பாதுகாப்பு உபகரணங்களை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க. நேராக நிமிர்ந்து உட்காருது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களது பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தரும். கொஞ்சம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் மற்றும் உங்கள் நம்பிக்கையை மேம்படுத்துவதற்கு இன்றைய தினம் நீங்கள் நிறைய முயற்சிகளை செய்யலாம். அது உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருங்க. பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் அமைதியான ஒரு தன்மையோடு இன்னைக்கு செயல்படுவதன் மூலமாக எல்லா பிரச்சனையும் உங்களால் சரி செய்திட முடியும். ஸோ உட்காந்து பேசுங்க. அதன் மூலமாக திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் ஈஸியாக சமாளிப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகுங்க. நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக திருமண வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு அமையும். எனவே சின்ன சின்ன சண்டைகள் உங்களுக்கு பணம் சொந்தமாக பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் உட்கார்ந்து பேசி மனம் விட்டு பேசுங்க. அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கி முடியும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான ஒரு நாளாகவே இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறதுங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு நீங்கள் சிறப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சாமர்த்தியமான பேச்சு திறமை இன்னைக்கு இருக்கும். வரவு செலவு எல்லாமே இன்னைக்கு சமமாக மாறக்கூடிய மங்கள யோகம் கூடி வரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது. மேலும் நம்பர் 3 3ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல சிந்தித்து செயல்படணுங்க. நிதானித்து பதட்டப்படாமல் இன்னைக்கு பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது வெற்றிகள் உண்டு. உங்களது அலுவலக பணியில் நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு ஏற்படலாங்க. ஆனால் கண்டிப்பாக லாபகரமான சூழ்நிலை அமையும். சிந்தித்து செயல்படுங்கள். போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் சுபகாரியம் தொடர்பான பேச்சுக்களில் சாதகமான முடிவு கிடைக்குங்க. மனதிற்கு பிடித்தமான உணவுகள் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டு மகிழக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ அலுவலக பணிகளில் உங்கள் மீது நம்பிக்கை மற்றவங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக அமையுங்க. வியாபாரத்தில் பொறுமை கட்டாயமான ஒரு தேவை. வியாபாரிகள் இன்றைய தினம் கூடுதல் பொறுமையுடன் செயல்பட்டு இன்றைய தினம் அதிகமான வெற்றிகளை பெற முடியும். உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்துவதற்கான நிறைய வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முன்னேற்றகரமான நல்ல ஒரு மேன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.